ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாங்க முருகேஷ் நேச்சுரல் வெஹிக்கிள். பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்மளா விரும்பி சாப்பிடக்கூடிய அண்ணாச்சின்னா எதுலேயும் காய் ஒன்றும் இல்லை. அண்ணாச்சி வந்து ஒரு கத்தாழை வகையை சேர்ந்தது. பார்த்தீங்கன்னா கத்தாழை மாதிரி தான் வேலிக்கு வச்சு விட்டுருப்பாங்க போல். இந்த வேலியில் வச்சு விட்ருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் இதில் காய் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அறுவடை அந்த ஈல்டு பீரியடில் அங்கே ஒரு காயை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். அண்ணாச்சி பழம் இது ஒரு மலங்காடு பிரதேசங்களில் விளையக்கூடிய ஒரு பழம் தான் இந்த அண்ணாச்சி பழம். பார்த்திங்கன்னா இது வேலிக்கு தான் வச்சு விடுவாங்க. இதில் வந்து அண்ணாச்சி வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஈல்டாகுன்னு நினைக்கிறேன். வாங்க பாருங்கள். பட் ஆனால் அடைச்சி போட்டிருக்காங்க அந்த வேலையை பாருங்கள். அதான் அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி இப்போ தான் காய் வந்துருக்குது, இன்னும் அது ஈல்டாகலை அண்ணாச்சி. ஸோ இந்த அண்ணாச்சி வந்து கத்தாழை வகை. இதிலேருந்து வருஷத்துக்கு ஒருக்கா தான் அண்ணாச்சி பழம் வந்து கிடைக்கும். அண்ணாச்சி பழம் வந்து நிறையா நார்ச்சத்து நிறைந்தது. இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய நிறையா நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடியது இந்த அண்ணாச்சி பழம். ஃபைனலாக ஒரு அண்ணாச்சியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு பாருங்கள். இதுதான் அண்ணாச்சி பழம். இது வந்து ஒரு கள்ளி மாதிரி தான் இருக்குது. இந்த கள்ளி வகை செடியில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கள்ளியுடைய பூ தான் அண்ணாச்சி. பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாச்சி வந்து ஒரு பூவிலே 2 அண்ணாச்சி இருக்குது. ஒரு அண்ணாச்சி குட்டி அண்ணாச்சியாக இருக்குது, இது கொஞ்சம் விளைஞ்ச அண்ணாச்சியாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த அண்ணாச்சி தான் கொஞ்சம் பெருசாகி அப்புறம் இது பழுத்து நம்ம பழந்து சாப்பிட்றோம். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. அண்ணாச்சி மட்டும் கிடையாது, அங்கங்கே ரப்பர் தோட்டம். அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் அங்கங்கே கிடச்சி கொத்து கொத்தாக தொங்குது. பார்க்கறதுக்கே பிரமிப்பாக இருக்குது. நம்ம ஊரில் சாதாரணமாக வந்து புளியம்பழம் காய்ச்சி தொங்குற மாதிரி இங்கே பலாப்பழம் அங்கங்கே மூட்டில் இருந்தே மூடு வரைக்கும் காய்ச்சிருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே பலாப்பழமாக தான் இருக்குது. வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்ட்டு நினைக்கல. சச் அமேசிங் பிளேஸ். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஏரியா கேரளா ஏரியா தான். பார்த்திங்கன்னா கேரளாவில் அதிகமான ஏரியா இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இப்போது வந்து பலாப்பழம் சீசன் வேறு. ஸோ எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் வந்து கண்ணை பறிக்குது. அங்கங்கே அண்ணாச்சி தோட்டமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.